இதெல்லாம் வந்து காரணம் என்ன தெரியுங்களா? அங்க போனா வந்து மக்கள் பெருவாரியா வருவாங்க. அங்க இவரால வந்து பாத்தீங்கன்னா வந்து பட்ஜெட் அதிகமாயிடும். இவங்க பட்ஜெட் வச்சுதான் இங்க படம் மாதிரி தான். இப்போ ஒரு காட்டுக்கிறது எல்லாமே படம் தான். பட்ஜெட் அதிகமாயிடும்ல. இது ஒரு 1000 ரூபாய் 300 பேர் வந்தா சொல்றாங்க. கணக்கு போட்டு 3 லட்சம் ரூபாய் முடிஞ்சிச்சு கதை. அங்க போனா 10 லட்சம் ரூபாய் ஆகும். இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. சும்மா இதே வச்சு உருட்ட முடியாது. நான் பெரிய ஸ்டார், நான் பெரிய ஸ்டார், பெரிய ஸ்டார்லாம் இதே உருட்டிட்டு இருக்க முடியாது. நீங்க அரசியலுக்கு வந்து நீங்களே சொன்னீங்க நான் பின்வாங்க மாட்டேன்னா சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதை விட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா உங்களுக்கு மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு? நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க அரசியல் பண்ணணும் சார், மக்கள் தொண்டே செய்யுங்க. இதை விட ஒரு வேற என்ன சந்தர்ப்பம் வரும்? நீங்க இப்ப இது கொரோனா வந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, ஆமாங்க நான் வந்து போனேன்னா அங்க ஒரு பெரிய கூட்டம் வந்துருங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா கொரோனா ஸ்ப்ரெட் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அங்க நீங்க வந்து கேட்டா நீங்க எல்லாரும் போட்டோம், நீங்க எல்லாம் அப்பியர் ஆகணும். அப்புறம் நீங்க அறிக்கை மட்டும் விடுறீங்க. இது எப்படி அறிக்கை அரசியல்? அது தப்பு. இதுல நீங்க என்ன சொன்னாலும் நான் போனாலே கூட்டம் வந்துடும். அப்ப நீங்க எப்படி சார் முதலமைச்சர் ஆவீங்க? கூட்டணும் நிறைய. நீங்க சொல்லுங்க என்னன்னு கேட்டா, நான் போனேன் அங்க பாதுகாப்பு, நான் மீண்டும் தொண்டர் படையை நீங்க உருவாக்குங்க, அங்க தொண்டர் படை பாதுகாப்போட போங்க. உங்களே நீங்களே ரொம்ப சீன் ஓட்டினா எப்படின்னு கேக்குறேன் நான்.